ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேர் கேஸ் பாத்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெக்கர்ஷனோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கூட ரெக்கர்ஷனில் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற வகையில் இருக்கும் இந்த ரெக்கர்ஷன் ப்ராப்ளம். ஓகே, வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். A child is standing at the bottom of the staircase with n steps. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழந்தை ஒன்று நிற்குது. அந்த குழந்தைக்கு வந்து n ஸ்டெப் போகணும். என்னங்கிறது எவ்வளோன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் யூசர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? த சைல்டு கேன் டேக் அ ஜம்ப் ஆஃப். அந்த குழந்தையால எய்தர் 1 ஸ்டெப் குதிக்க முடியும். ஒரு ஸ்டெப் அதால குதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல ஒரே ஸ்டெப்ல 2 ஸ்டெப் குதிக்க முடியும். இல்லைன்னா 3 ஸ்டெப் குதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ அப்படி குதிச்சா அந்த n ஸ்டெப்பை ரீச் பண்றதுக்கு the task is to generate and print all possible paths the child can take to reach the top of the staircase. Each path is represented as a concatenated string of the jump taken in sequential order. Okay, fine. So for example, if the child takes a jump of 1 step followed by a jump of 2 step, it is represented as 1 2. இந்த 1 2னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல 1 ஸ்டெப் குதிச்சது, அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் குதிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? The goal is to print all possible paths in any order. ஓகேங்களா? சரி, நான் ரொம்ப இந்த கொஸ்டின் இன்புட் ஃபார்மேட் அவுட்புட் ஃபார்மேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க பாருங்க 3னா இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டா வந்தது. இது எப்படி வந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, முதல்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு குழந்தை எங்க நிக்குதுன்னா இங்க டாப்ல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல 3 ஸ்டெப்ஸ் 1 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 3 ஸ்டேர் கேஸ். ஸோ இப்போ இங்க இந்த சைல்டு வந்து ஓகேங்களா, நான் வந்து 3வது ஸ்டெப் இங்க டாப்புக்கு போகணும். அது எத்தனாவது ஸ்டெப்? இப்ப 3ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அப்ப 3ன்னு மென்ஷன் பண்ணா இந்த 3rd ஸ்டெப்புக்கு போகணும். 1 2. ஓகேங்களா? இந்த குழந்தையால எவ்வளவு ஸ்டெப் குதிக்க முடியும்? எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப என்னென்ன வே அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன வே? முதல்ல 1 ஸ்டெப்ல குதிச்சா எங்க ரீச் ஆக முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் இங்க இருந்து 1 ஸ்டெப் போறேன், திரும்ப 1 ஸ்டெப் போறேன், திரும்ப 1 ஸ்டெப் போறேன். 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப். அப்போ 1 ஸ்டெப்னு போகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த 3ங்கிற இந்த டாப்பை என்னால ரீச் பண்ண முடிஞ்சிடுச்சு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? இப்போ இது ஒரு ஆன்சர் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா 1 1 1 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்றேன்னா, இப்போ நான் வந்து 1 1 1 நீங்க வந்துட்டேன்னா, இப்போ அடுத்தது வந்து என்னன்னா முதல்ல 1 ஸ்டெப் போறேன். அடுத்தது என்னது? டைரக்டா இங்க இருந்து 2 ஸ்டெப் குதிக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன? 1 2. ஓகே, அடுத்து என்ன பண்றேன்னா, எடுத்ததும் 2 ஸ்டெப். ஏன்னா குழந்தையால 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாமா? அப்போ எடுத்ததும் 2 ஸ்டெப் குதிக்கிறேன், அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் போறேன். அப்போ 2 ஸ்டெப் அண்ட் 1 ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நான் எடுத்ததும் 3 ஸ்டெப் குதிக்கிறேன். அப்ப இங்க இருந்து எடுத்ததும் 3 ஸ்டெப் குதிக்கிறேன், அப்பவும் நான் இங்க 3க்கு போயிட்டேன். அப்போ என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப்பா போலாம், இல்ல 1 ஸ்டெப் தென் 2 ஸ்டெப்பா போலாம், இல்ல 2 ஸ்டெப் இல்ல அதுக்கப்புறம் 1 ஸ்டெப்பா போலாம், இல்ல டைரக்டா 3 ஸ்டெப்பா போலாம். ஓகேங்களா? இது 3க்கு இது உங்களுடைய ஆன்சர். அதுதான் இங்க இன்புட்டா கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 1 1 1 2 2 1 3 அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி 4னா இவ்வளவு ஸ்டெப்ஸ் போகுது. அது எப்படிங்கறத பார்க்கலாமா? ஐட்ரேஷன் பார்த்தா டைம் ஆகும். பட் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால ஃபர்தரா நெக்ஸ்ட் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ஸ்டெப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேம் நீங்க உங்க பார்த்தாலே சொல்லிடலாம். 1 2 3 4 1 2 3. இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். 1 2 3 4. இப்போ நான் இந்த 4th ஸ்டெப்புக்கு போகணும். குழந்தை இங்க நிக்குது அப்படின்னா, இது குழந்தையான்னு கேட்காதீங்க, இதுதான் குழந்தை. ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த சைல்டு. இங்க இருந்து எய்தர் 1 ஸ்டெப்பா குதிச்சோம்னா 1 1 1 1. அப்படி போனோம்னா எவ்வளவு? இப்ப 4 1 ஆச்சு. 1 1 1 1. ஓகே, இது ஒரு ஆன்சர். அடுத்து எப்படி போலாம்? 1 1 நெக்ஸ்ட் 2 குதிக்கலாமா? 1 1 2 குதிக்கலாம். அப்போ 1 1 2 அப்படின்னு போனாலே எனக்கு 4 போக முடியும். அடுத்து என்ன பண்ணலாம்? 1 குதிக்கலாம், அதுக்கப்புறம் 2 குதிக்கலாம், அப்புறம் 1 குதிக்கலாம். கரெக்டா? அப்போ 1 2 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எடுத்ததும் வந்து நான் வந்து 2 ஸ்டெப் குதிக்கலாமா? அப்ப எடுத்ததும் ஒரு 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 1. அப்போ 2 ஸ்டெப் 1 1. ஓகே,
இப்போ எடுத்தது ஒரு 2 ஸ்டெப் குதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு 2 ஸ்டெப் குதிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன? 2, 2. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் 1 ஸ்டெப் குதிக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ட்டா 3 ஸ்டெப் குதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 ஸ்டெப் குதிக்கலாம். அடுத்தது டைரக்ட்டா 3 ஸ்டெப் குதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா 3 ஸ்டெப் குதிக்கலாம். அடுத்தது ஒரு 1 ஸ்டெப் குதிக்கலாம். டைரக்ட்டா ஒரு 3 ஸ்டெப், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ 2ல டைரக்ட்டா 2, அதுக்கப்புறமும் ஒரு 2 சொல்லியாச்சு. 2, 1, 1ம் சொல்லியாச்சு. அப்புறம் டைரக்ட்டா 3 ஸ்டெப்பு, அதுக்கப்புறமும் 1 சொல்லியாச்சு. அப்ப இவ்வளோதான். இதெல்லாம் தான் பாசிபிள் அப்படின்னு சொல்றோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 பாசிபிலிட்டீஸ் நம்ம போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 பாசிபிலிட்டீஸ். இதெல்லாம் தான் ஆன்சரா? எடுத்தது ஒரு 4 1 ஸ்டெப், அடுத்தது ஒரு 2 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்டெப் குதிக்கலாம். எடுத்து 1 ஸ்டெப் குதிக்கலாம், அப்புறம் 3 ஸ்டெப் குதிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் குதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 1 குடுக்கலாம். 2 1 ஸ்டெப் குதிக்கலாம். அது எழுதியிருக்கோமா? 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்டெப். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் குதிக்கலாம். எடுத்தது ஒரு 3 ஸ்டெப், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்டெப் குதிச்சோம். நம்ம அந்த டாப்ப ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த டாப்ப ரீச் பண்ண முடியும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இப்படிதான் ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த ஆன்சரை எல்லாம் வந்து ஒரு அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி அந்த அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணா எனக்கு போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் system.out.printlnல அந்த அரே லிஸ்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணா போதும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல அப்ரோச் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? முதல்ல அப்ரோச் என்ன? எப்படி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது? அப்ரோச் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு இல்ல, உங்களுக்கு நம்ம ரெக்கர்ஷன் ஆன் த வே அப்ல நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இன்புட் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க n அப்படின்னு. ஏன்னா நீங்க இன்புட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் இன்டிஜர் n 1ல இருந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு சிங்கிள் இன்டிஜர் n, அந்த நம்பர் 1ல இருந்து 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப யூசர் கிட்ட இருந்து முதல்ல ஒரு இன்டிஜர் வாங்கணும். அந்த n ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்னு வாங்கணும். அப்ப ஸ்கேனர் sn equal to நியூ ஸ்கேனர் system dot in. ஓகேங்களா? int n equal to sn dot next int. ஓகே, யூசர் கிட்ட இருந்து முதல்ல ஒரு எண்ணை வாங்கியாச்சு. இப்ப எண்ணை வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? இப்ப இந்த எண் என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்? மை n is a 3. நான் 3 ஸ்டெப் போகணும். ஓகேங்களா? ரெக்கர்ஷன் ஆன் த வே அப்ல நான் ப்ராப்ளம சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒவ்வொரு ரெக்கர்ஷனா ஒவ்வொரு ஐட்ரேஷனும் நடக்கும் போதே நான் என்னுடைய ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். அப்போ n வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் இன்னும் போக வேண்டிய ஸ்டெப் எவ்வளவு இருக்கு? 3 ஸ்டெப் இருக்கு. போக வேண்டிய ஆன்சர் இன்னும் 3 ஸ்டெப் இருக்கு. ஏன்னா நான் இன்னும் 3 ஸ்டெப் போகல. நான் ஒரு 3 ஸ்டெப்பை ரீச் பண்ணணும். அப்ப இனிஷியலா இப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆன்சர் இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லை. ஓகேவா? திஸ் இஸ் மை இனிஷியல் ஆன்சர். இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் இங்க 3ங்கிறது இருக்கிறது என்ன? இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய ஸ்டெப்ஸ். நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது உங்களோட பாத்துன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுடைய பாத். நீங்க இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பாத். இப்ப வரைக்கும் நான் எந்த பாத்துமே வரல. ஸோ திஸ் இஸ் மை பாத். ஓகே, இது என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்ல ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கலாம். நீங்க போக வேண்டிய ஸ்டெப்ஸ். இது வந்து நீங்க போக வேண்டிய ஸ்டெப்ஸ். ஓகேவா? அப்ப இங்க 3, தென் பாத் வந்து இனிஷியலா எம்டி ஸ்ட்ரிங். இன்னும் நான் எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஓகே, அப்போ ஒரு ஸ்டெப்ல இருந்து எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்ப பாருங்களேன், ஒரு ஸ்டெப்ல இருந்து எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்ப நான் 3 ஸ்டெப் அப்படிங்கும் போது 1 1 2 3 கரெக்ட்டுங்களா? சோ இங்க ஒரு சைல்டு இருக்குன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். இந்த 3 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். இதை தாண்டி எனக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அப்ப நான் இங்க இருந்து எய்தர் 1 ஸ்டெப் குதிப்பேன், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். நான் 1 ஸ்டெப் குதிச்சேனா, ஓகேங்களா? நான் 1 ஸ்டெப் குதிச்சேனா, இங்க இருந்து நான் 1 ஸ்டெப் குதிச்சேனா, அப்ப நான் இன்னும் குதிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கும்? இப்ப நான் 1 ஸ்டெப் குதிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் 1 ஸ்டெப் குதிச்சுட்டேன். அப்ப என்னுடைய பாத்துல நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்? ஆல்ரெடி இருந்த பாத் கூட நான் இப்ப 1 ஸ்டெப் குதிச்சிருக்கிறனால அந்த 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஆட் பண்ணனா பாத் கூட 1 ஆட் பண்ணனா இப்ப என்னுடைய பாத் என்னது? இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கறனால கன்காட்டினேட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணுங்க. அப்ப பாத் கூட 1 ஆட் பண்ணனா இப்ப என்னுடைய பாத் 1. அப்ப நான் 1 ஸ்டெப் குதிச்சிட்டேன்னா இங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டெப்ஸ் கூட 1 மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப்ஸ் எவ்வளவு? 2. ஓகேங்களா? 2. ஒரே நிமிஷம். சாரி கைஸ்.
ஓகே. இப்போ ஆல்ரெடி 2. இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கு? நீங்க போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 2. இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பாத் 1. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 2. நீங்க இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பாத் 1. இது நான் வந்து ஜஸ்ட் 1 ஸ்டெப் குதிச்சா. இப்ப நான் 2 ஸ்டெப் குதிச்சேன்னா, ஓகேங்களா? 2 ஸ்டெப் குதிச்சேன்னா, அப்ப என்னுடைய பாத் என்னது? ஆல்ரெடி இருக்கிற பாத்ல இப்ப நான் 2 ஸ்டெப்ப குதிச்சிருக்கேன். அப்ப இந்த 2 ஆட் பண்றேன். அப்போ என்னுடைய பாத்ல ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட ஆட் பண்ணனா 2. அப்ப பேலன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு? ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கு? 3ல இருந்து 2 ஸ்டெப் குதிச்சிட்டேன். அப்ப 3 - 2. அப்ப இன்னும் நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 1 தான் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் நான் 1 ஸ்டெப் போனேன்னா நான் வேணுங்கிறத ரீச் பண்ணிருவேன். ஓகே. இப்ப இங்க இருந்து திரும்ப 3 ஸ்டெப் குதிச்சா, என்னுடைய பாத் என்ன? இதுக்கு முன்னாடி என்னுடைய பாத் எம்ப்டி ஸ்ட்ரிங். அது கூட இப்ப நான் 3ங்கிறத ஆட் பண்ணனா, கன்கார்டினேட் பண்ணனா, இப்ப நான் வந்திருக்கிற பாத் 3 ஸ்டெப் குதிச்சிருக்கேன். தென் இன்னும் நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 - 3 0. 3 - 3 0. ஓகேங்களா? 3 - 3 0. இப்போ இதுதான் ரெக்கர்ஷனோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ரெக்கர்ஷனோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஒவ்வொரு இதுக்கும் 3 இது இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்? ஒவ்வொன்றா தான் வரும். முதல்ல 1 கால் பண்ணுச்சுன்னா, இந்த 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வரும். பட் நம்ம ஜஸ்ட் ரெக்கர்ஷன் ட்ரீல ஐட்ரேஷன் பார்க்கும்போது அந்த 3 லைனா ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இப்ப 0, அதாவது நீங்க போக வேண்டிய ஸ்டெப்ஸ், உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து என்னது? 0வா இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி அந்த பாத்த ரீச் பண்ணிட்டீங்க. கரெக்டான பாத்த ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இங்க பாருங்க. நீங்க போக வேண்டிய இப்ப உங்களுடைய ஸ்டெப்ஸ் 0ன்னு இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி உங்களோட பாத்த ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப இப்ப உங்களோட பாத் என்ன? 3. அப்ப நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து டைரக்டா 3ன்னு குதிச்சீங்கன்னா, இங்க இருந்து நான் 3ன்னு போனேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 3ன்னு போனேன்னா என்னுடைய டெஸ்டினேஷன் கிடைச்சிரும். 3ன்னு போனேன்னா என்னுடைய டெஸ்டினேஷன் கிடைச்சிரும். இங்க இருந்து நான் என்ன சொல்றேன்? 3ன்னு டைரக்டா குதிங்க. அப்ப இது ஒன் ஆஃப் த ஆன்சர். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஆன்சர். n = 3னா டைரக்டா 3ன்னு குதிக்கிறது என்னுடைய ஒன் ஆஃப் த ஆன்சர். ஓகே, கமா. இப்போ இது ஒரு ஆன்சரா? இப்போ எனக்கு என்னுடைய ஸ்டெப்ஸ் 0னா நான் இதுக்கப்புறம் ஃபர்தரா ஐட்ரேஷன் போக மாட்டேன். ரிட்டர்ன் பேஸ் கண்டிஷன்ல கொடுத்துருவேன். என்னுடைய இஃப் மை ஸ்டெப் இஸ் 0, ஸோ ரிட்டர்ன். அப்ப இதுக்கப்புறம் நான் ஃபர்தரா இங்க இருந்து 1 ஸ்டெப் குதிக்கிறதோ, 2 ஸ்டெப் குதிக்கிறதோ, 3 ஸ்டெப் குதிக்கிறதோ நான் பண்ண மாட்டேன். அப்ப இதோட எனக்கு முடிஞ்சது இந்த இடத்துல. ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அப்ப இதோட இங்க முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப இங்க இருந்து ஆரம்பிப்போம். இப்ப இது வரைக்கும் வந்திருக்கிறது, நான் இன்னும் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 2 இருக்கு. இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பாத்து 1. அப்ப இங்க இருந்து நான் என்னது? எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? நான் 1 ஸ்டெப் குதிச்சேன்னா, ஆல்ரெடி நான் 1 பாத், அந்த பாத்து கூட இப்ப இந்த 1 ஸ்டெப் நான் குதிக்கிறேன். அப்ப இந்த பாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி 1 பாத் இருக்கும். இப்ப நான் 1 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா குதிக்கிறேன். அப்ப நான் குதிக்கிற இந்த பாத்தையும் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பாத் கூட ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற பாத் 1. இது கூட இப்ப நான் 1 ஸ்டெப் ஆட் பண்ணேன்னா என்னது? 1 1. அப்ப இப்ப என்னுடைய பாத் 1 1. அப்ப இன்னும் எனக்கு பேலன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 ஸ்டெப்ல இருந்து 1 ஸ்டெப் குதிச்சிட்டேன். அப்ப 2 - 1 1. இன்னும் நான் போகிறதுக்கு 1 ஸ்டெப் இருக்கு. ஓகேங்களா? இது 1. இப்ப பாருங்க. இப்ப 2 ஸ்டெப்ஸ் இருக்கா? இங்க இருந்து 2 குதிச்சேன்னா, ஆல்ரெடி என்னுடைய பாத் 1 இருக்கு. அப்போ 1 கூட 2 கன்கார்டினேட் பண்ணனா, இப்ப நான் வந்திருக்கிற பாத் 1 2. இன்னும் நான் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 - 2. 2ல இருந்து நான் 2 ஸ்டெப் குதிச்சேன்னா, நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 0 இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது 3 ஸ்டெப் குதிச்சா என்ன ஆகும்? ஆல்ரெடி என்னுடைய பாத் 1. அது கூட இப்ப நான் 3 ஸ்டெப் குதிச்சேன்னா, பாத் வந்து 1 3. போக வேண்டிய ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 ஸ்டெப் தான் போகணும். ஆனா நான் 3 ஸ்டெப் குதிக்கிறேன். அப்ப 2 - 3 - 1. 2 - 3 - 1. ஸோ நீங்க இந்த கேஸ தான் நல்லா கிளியரா லிசன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஏன் லிசன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க. ஸோ எனக்கு இங்க ஆன்சர் என்னது? என்னுடைய நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 0. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னுடைய கரண்ட் ஸ்டெப் 0னா நான் ஆல்ரெடி கரெக்டா அந்த பொசிஷனை ரீச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஐ ஹவ் ரீச்டு மை பொசிஷன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ரீச் பண்றதுக்கு பொசிஷன் இல்லை. இன்னும் நான் போக வேண்டியதுக்கு ஸ்டெப்ஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல உங்களோட பாத் என்னன்னு பாருங்க 1 2. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, முதல்ல 1 ஸ்டெப் குதிக்கலாம், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் குதிக்கலாம். அதுதான் ஆன்சர். 1 2ங்கிறது தான் என்னுடைய பாத். இங்க இருந்து முதல்ல 1 ஸ்டெப் குதிக்கலாம், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் குதிக்கலாம். இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போ 1 ஸ்டெப், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப். ஓகேங்களா? அப்ப இதை நான் ஆன்சரா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பாத் இஸ் அ வேலிட் பாத். இந்த கிரீன் கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கிற பாத் இஸ் அ வேலிட் பாத். ஆனா இன்னும் நீங்க போக வேண்டிய ஸ்டெப் -1, அதாவது நெகட்டிவ்ல காட்டுது. ஓகேவா? நெகட்டிவ்ல காட்டுது.
அப்ப நான் நெகட்டிவ்ல காட்டுதுன்னா இதையும் நான் ஃபர்தரா வந்து இங்க இருந்து நான் ஐட்ரேஷன் ரெக்கர்ஷன் கால் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஏன்னா திஸ் இஸ் அ ஃப்ராட் ஜம்ப். இந்த நெகட்டிவ்ல உங்களுடைய ஸ்டெப்ஸ் காட்டுதுன்னா அந்த பாத் என்ன பாத்துன்னு பாருங்களேன். தட் இஸ் நாட் அ வேலிட் பாத், தட் இஸ் அ ஃப்ராட் பாத். அதாவது கரெக்டா எக்ஸாக்டா அந்த பொசிஷனுக்கு போகாம அதையும் தாண்டி குதிக்குதுன்னு அர்த்தம். இந்த -1ன்னு வந்திருக்கிற ரீச் ஆயிருக்குன்னா முதல்ல ஒரு ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் குதின்னு சொல்றோம். முதல்ல ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் குதி அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பியாண்ட் த ரேஞ்ச். அதாவது ரேஞ்சையும் தாண்டி இது போகுது. அப்போ இது என்னது? ஃப்ராட் ஜம்ப். அப்ப எனக்கு இந்த ஃப்ராட் ஜம்ப், இந்த ஃப்ராடு பாத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இன்வேலிட் பாத்தை நான் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்ப நெகட்டிவ்ல வந்ததுன்னா தட் இஸ் அ இன்வேலிட் பாத். அப்ப நெகட்டிவ்ல இருந்து திரும்ப ஃபர்தரா கால் பண்ண தேவையில்லை. அதோட விட்டுருங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட நம்ம ஃபர்தரா மூவ் பண்ண தேவையில்லை. ஃபர்தரா ஐட்ரேஷன் கால் பண்ண தேவையில்லை. அப்போ உங்களுடைய ஸ்டெப்ஸ் ஜீரோன்னு வந்தா இந்த பாத் வந்து வேலிட் பாத்து. அதை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாத் நெகட்டிவ்ல, உங்களுடைய ஸ்டெப்ஸ் நெகட்டிவ்ல வந்ததுன்னா அந்த பாத் இஸ் அ இன்வேலிட் பாத்து. ஸோ அப்ப இந்த இன்வேலிட் பாத்தை நீங்க ஸ்டோர் பண்ண தேவையில்லை. அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தரா ஐட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஓகே. அப்ப இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? இப்ப இந்த 1,2 நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படின்னா இன்னும் நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 1 இருக்கு. இப்ப வரைக்கும் நான் வந்திருக்கிற பாத்து 2. ஓகேங்களா? நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 1 இருக்கு. இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பாத்து 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இது வந்து 2 ஸ்டெப்ல வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா தான் எழுதலாம். இது ஒரு 2, இங்க டைரக்டா 3 ஸ்டெப்ல குதிச்சேன். சரி, ஓகே. இப்போ நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 1, இப்போ வரைக்கும் வந்திருக்கிற பாத்து 2. இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம்? எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். 1 ஸ்டெப் குதிச்சா என்ன ஆகும்? 2 ஸ்டெப் குதிச்சா என்ன ஆகும்? 3 ஸ்டெப் குதிச்சா என்ன ஆகும்? 1 ஸ்டெப் குதிச்சா முதல்ல பாத் என்னவா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்? ஆல்ரெடி 2 ஸ்டெப் குதிச்சிருக்கீங்க. அப்ப இப்போ ஒரு 1 ஸ்டெப் அதே ஆட் பண்ணுங்க. 2, 1. அப்ப 2 ஸ்டெப் குதிச்சா ஆல்ரெடி பாத் என்ன ஆகும்? ஆல்ரெடி 2, இப்ப 2 ஸ்டெப் குதிச்சிருக்கீங்க. அப்ப 2, 2. அப்போ பாத் 3 ஸ்டெப் குதிச்சா என்ன ஆகும்? ஆல்ரெடி 2 ஸ்டெப், இப்ப 3 ஸ்டெப் குதிச்சீங்கன்னா பாத் 2, 3. அப்ப இன்னும் பேலன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? ரிமைனிங். அப்போ 1 ஸ்டெப் தான் போகணும். அதுல நான் 1 ஸ்டெப் குதிச்சுன்னா மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டெப் எவ்வளவு இருக்கும்? நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் 0. அப்ப இங்க 1 ஸ்டெப் தான் போகணும். ஆனா நான் 2 ஸ்டெப் குதிச்சேன்னா எனக்கு நான் ரீச் ஆக வேண்டியதே 1 ஸ்டெப் தான். ஆனா நான் 2 ஸ்டெப் குதிச்சேன்னா அப்போ -1 நெகட்டிவ்ல வருது. 1 - 2 -1. இது அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 1 - 1 0. 1 - 2 -1. இப்போ 1 - 3 -2 ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்னு இது சொல்லுது. ஓகேங்களா? -2 ஸ்டெப் போகுது அப்படின்னு இது சொல்லுது. அப்ப இங்க பாருங்க, இந்த நெகட்டிவ்ல வந்திருக்கிறதெல்லாம் ஃப்ராட் ஜம்ப். நெகட்டிவ்ல வந்திருக்கிறதெல்லாம் ஃப்ராட் ஜம்ப். இப்ப நெகட்டிவ் ஸ்டெப்ஸ்ல இருக்குன்னா தட் இஸ் அ ஃப்ராட் ஜம்ப். 2 ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் போ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. முதல்ல 2 ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் போங்கிறது இட் இஸ் அ இன்வேலிட் பாத். ஓகே. அப்போ அதனாலதான் இதை நான் இன்வேலிட் பாத்னு சொல்றேன். இங்க பாருங்க, 2 ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் போ. 2 ஸ்டெப் போயிட்டேன், அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் போனாலும் தட் இஸ் அ இன்வேலிட் பாத். சரி, இங்க பாருங்க, 0ன்னு இருக்கிறத நான் வேலிட் பாத்னு சொல்றேன். ஏன் வேலிட் பாத்னு சொல்றேன்? ஏன்னா நான் எக்ஸாக்டா அந்த பொசிஷனை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, 2 ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் போ. 2 ஸ்டெப் குதி, அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் போ. இது என்னது? வேலிட் பாத். அப்போ 0ன்னு இருக்கும்போது மட்டும்தான் நான் அதோட பாத்தை ஸ்டோர் பண்றேன். அப்போ முதல்ல 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் 1. இந்த ஆன்சரையும் நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, அப்ப இதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த ரிட்டர்ன், இந்த 0 -1ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்? ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஐட்ரேஷன் பண்ண மாட்டேன். இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது இது மட்டும்தான். இது மட்டும்தான் இன்னும் ரெக்கர்ஷன் கால்ல நடந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்ப இதை சால்வ் பண்ணலாம். ஓகே. இங்க இருந்து நானு 1 ஸ்டெப்ல இங்க வந்திருக்கேன். ஓகே. இப்ப இங்க இருந்து நான் எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். 1 ஸ்டெப் குதிச்சா பாத் என்ன ஆகும்? ஆல்ரெடி என்னுடைய பாத்து 1, 1. இப்போ 1 ஒதுக்கிறேன்னா அந்த 1ஐயும் ஆட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ 1 ஸ்டெப் குதிச்சுன்னா மீதி ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 - 1 0. அப்ப ரிமைனிங் ஸ்டெப் 0. என்னுடைய பாத் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்திருக்கிறது 1, 1, 1. 2 ஸ்டெப் குதிச்சா என்னுடைய பாத் என்ன ஆகும்? பாத் 1, 1. இப்போ குதிச்ச 2 இதையும் சேர்த்திக்கணும். ரிமைனிங் ஸ்டெப் 1 - 2 -1 அப்படின்னு சொல்லுது. 3 ஸ்டெப் குதிச்சா பாத் என்ன ஆகும்? 1, 1, 3. என்னுடைய ரிமைனிங் ஸ்டெப்ஸ் என்னது? 1 - 3 -2. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெகட்டிவ்ல வந்தா தட் இஸ் அ இன்வேலிட் பாத் ஆர் ஃப்ராட் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ராட் ஜம்ப் ஆர் இன்வேலிட், சாரி, ஃப்ராட் ஜம்ப் ஆர் இன்வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேங்களா? 0ன்னு வந்ததுன்னா 0ன்னு வந்தா தட் இஸ் அ வேலிட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெகட்டிவ்ல வந்திருக்கிறது ஏன் வேலிட் பாத்ன்னு சொல்றேன்? எனக்கு தேவையே 3 ஸ்டெப் தான் குதிக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன்? முதல்ல 1 ஸ்டெப் இந்த இந்த இன்வாலிட் பாத்த பாருங்க. முதல்ல 1 ஸ்டெப் ஓகே. 1 ஸ்டெப். அடுத்தது திரும்ப இன்னொரு 1 ஸ்டெப் ஓகே. அதுக்கப்புறம் 2 அப்படின்னா இங்கேருந்து 2ன்னு போனா அது என்னது? ஃப்ராட் ஜம்ப். நான் அப்படி குதிக்க முடியாது. ஏன்னா நான் இங்க 3க்கு தான் போகணும். நான் 3ய தாண்டி குதிக்க முடியாது. அடுத்தது 1 ஸ்டெப் குதிச்சுட்டேன். 1 ஸ்டெப் குதிச்சுட்டேன். திரும்ப 3. இங்கேருந்து 3 ஸ்டெப் குதிச்சாலும் தட் இஸ் அ இன்வாலிட் பாத். அதுவும் எனக்கு வேலிட் கிடையாது. ஓகே. அப்போ இதெல்லாம் வேலிட் இல்லன்னு சொல்லிட்டுனா இன்வாலிட் பாத்னா இதுக்கப்புறம் ஃபர்தரா இதோட ஐட்ரேஷன் நம்ம வைக்க தேவையில்ல. இப்ப 0ன்னு வரும்போது பாருங்க வேலிட் பாத்ன்னு சொல்றேன். என்னது 3 1 அப்படின்னா என்ன? முதல்ல ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப். அப்போ இது என்னது? கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த பொசிஷனை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் 0ங்கும்போது இருக்கிற பாத் எல்லாமே வேலிட் பாத். அப்போ 1 1 1 இது எல்லாமே என்னது? வேலிட். ஓகேங்களா? அப்ப 3க்கு ஆன்சர் என்ன? நம்ம என்ன ஆர்டர்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு ஐட்ரேஷன் போட்டு காட்டுறதுக்காக நான் இப்படி ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்கேன். பட் ஆக்சுவலா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 1க்கு வரும். ஓகேங்களா? 1 ஸ்டெப் குதிக்கிறதுக்கு வரும். அந்த 1 ஸ்டெப் என்ன பண்ணும்? இங்க இருந்து 1 ஸ்டெப்னா முதல்ல 1 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2க்கு ரிட்டர்ன் ஆகும். 2 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது. ஒவ்வொரு இதுலயும் 3 ஐட்ரேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 கம்ப்ளீட்டா 1 முடியணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஐட்ரேஷன் புரிஞ்சிருக்கும். நார்மலா பேசிக்கா ரெக்கர்ஷன்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்படிதான் ஆன்சரும் ஸ்டோரும் ஆகுது. அப்ப நான் இதையெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் ஸ்டோர் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ரெக்கர்ஷன் அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப குளோபலா நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்க போறேன். ஸ்டாட்டிக் அரே லிஸ்ட் string type answer equal to new array list. ஓகே, ஆன்சர்னு ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா எல்லா வேலிட் பாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிரும். இந்த ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிரும். ஓகேங்களா? சரி, எப்படிங்கிறது பார்க்கலாமா? எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கறத. இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து find paths. ஓகேங்களா? find paths அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம். என்ன கொடுக்குறேன்? நீ போக வேண்டிய ஸ்டெப்ஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். போக வேண்டிய ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் 3. இனிஷியலா உங்களோட பாத் என்ன? எம்டி. இனிஷியலா உங்களோட பாத் எம்டி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த ஃபைண்ட் பாத்ஸை நான் கால் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா என்னது? சிஸ்டம் டாட் இந்த ஃபைண்ட் பாத். முதல்ல ஃபைண்ட் பாத் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுங்கிறத பண்ணிக்கலாம். எழுதிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void find paths அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உள்ள என்னது? முதல்ல ஸ்டெப்ஸ் எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத ரிசீவ் பண்ணிருச்சு. முதல்ல ஸ்டெப்ஸ் இல்ல ஸ்டெப் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டெப் கமா தென் ஸ்ட்ரிங்ல பாத். ஸ்ட்ரிங் பாத். பாத்துங்கிறத ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் குதிக்கலாம்? எய்தர் 1 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் குதிக்கலாம், இல்ல 3 ஸ்டெப் குதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சேம் ஃபைண்ட் பாத்ஸ் அப்படிங்கிறதுல நான் 1 ஸ்டெப் குதிச்சேன்னா எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு ஸ்டெப் இருக்கும்? ஸ்டெப் மைனஸ் 1 இருக்கும். நான் 1 ஸ்டெப் குதிச்சேன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப் மைனஸ் 1. என்னுடைய பாத் இப்ப என்னது? நான் 1 ஸ்டெப் குதிச்சிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட பிளஸ் 1 கன்கார்டினேட் பண்றேன். ஓகேங்களா? பிளஸ் 1 கன்கார்டினேட் பண்றேன். இப்போ சேம் 2 ஸ்டெப் குதிச்சுன்னா என்ன ஆகும்? அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப் மைனஸ் 2. என்னுடைய பாத் கூட பாத் பிளஸ் 2 கன்கார்டினேட் பண்றேன். ஏன்னா நான் இப்போ 2 ஸ்டெப் குதிச்சிருக்கேன். அதனாலதான் என்னுடைய பாத் கூட 2 கன்கார்டினேட் பண்றேன். இப்போ 3 ஸ்டெப் குதிச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டெப் மைனஸ் 3 என்னுடைய பாத் கூட 3 கன்கார்டினேட் பண்றேன். ஏன்னா நான் 3 ஸ்டெப் குதிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய பாத் கூட 3 கன்கார்டினேட் பண்றேன். இப்போ பேஸ் கண்டிஷன் ரொம்பவே சிம்பிள். நான் சொன்ன மாதிரி எய்தர் ஸ்டெப் 0ன்னு இருந்தாலும் அது உங்களுடைய பேஸ் கண்டிஷன் தான், இல்ல நெகட்டிவ்ல இருந்தாலும் பேஸ் கண்டிஷன் தான். இஃப் உங்களுடைய ஸ்டெப் ஈக்குவல் டு 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம்? தட் பாத் இஸ் அ வேலிட் பாத். ஸோ அந்த பாத்தை உங்களுடைய இந்த ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிருங்க. அப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் அந்த பாத்தை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன். ஏன்னா ஃபர்தரா எனக்கு ஐட்ரேஷன் தேவையில்லை. ஓகேங்களா? ஒருவேளை இஃப் மை ஸ்டெப் இஸ் லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா என்னது? அந்த பாத் எனக்கு தேவையில்லை. பட் ஆனா நான் அங்க ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா எனக்கு ஐட்ரேஷன் நடக்கக்கூடாது. ஸோ ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அந்த பாத்தை வச்சு நான் இது நெகட்டிவ்ல இருந்ததுன்னா தட் இஸ் இன்வாலிட் பாத். அதை நான் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கோட்னு போடும்போது ஈஸி தான். இப்போ ஃபைனலா என்ன பண்றது? ஸோ எங்க மெயின் ஃபங்க்ஷன்ல
இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஆன்சருங்கிற அரே லிஸ்ட்ல வேணுங்கிற பாத் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஆன்சர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ரன் பண்ணலாம். ரன் பண்ணா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணா ஏதாவது அவுட்புட் வருதா? ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 3ன்னு கொடுத்தா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாருங்க 111 12 21 3. ஸோ இதுதான். ஸோ டெஸ்ட் கேஸ் கிளியர். சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 4 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகே, 4 டெஸ்ட் கேஸும் கிளியர். ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.